உண்மையான தலைவன் யாரு? ஒரு நாட்டின் தலைவன் தனிப்பட்ட முறையில் தனது மக்களுக்கு நல்லது எது என்று யோசிக்க தெரியாவிட்டால் அதன் விளைவுகள் எவ்வளவு மோசமாக இருக்கலாம் என்பதை உக்ரைன் நிலைமையே விளக்குகிறது. உக்ரைன் தலைவர் செய்த முக்கியமான தவறு தன்னுடைய நாட்டின் நலனை கவனிக்காமல் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் தூண்டுதல்களை மட்டும் கேட்டு ரஷ்யாவுடன் நேரடியாக மோதியது. உக்ரைன் அமெரிக்கா கூட்டணி உருவான போதும் உண்மையில் அமெரிக்கா தனது திட்டங்களுக்கு மட்டும் உக்ரைனின் நிலையை பயன்படுத்தி கொண்டது. இப்பொழுது அதிபர் மாறியவுடன் அமெரிக்காவின் ஆதரவும் மாறிவிட்டது. உக்ரைனின் இழப்பு எவருக்காக இந்த தியாகம்? போர் காரணமாக உக்ரைன் பொருளாதாரம் சிதறியது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், நகரங்கள், தொழில்கள் அளிக்கப்பட்டது. இப்போது அந்த நாடு அதிக கடனில் மூழ்கியுள்ளது. இதிலிருந்து மீண்டு அந்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர பல வருடங்கள் ஆகும். அமெரிக்காவின் நிலைப்பாடு ஒரு தந்திரம். போரின் ஆரம்பத்தில் உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவாக பேசியது. உலக நாடுகளை உக்ரைன் பக்கம் திருப்ப முயன்றது. ஆனால் இப்போது அமெரிக்கா விலகிக் கொண்டிருக்கிறது. உக்ரைன் தனியாகவே இந்த நிலையை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உண்மையான தலைவன் யார்? தன் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு யோசித்து செயல்படுபவன். தனது தேசத்தின் பாதுகாப்பு, பொருளாதாரம், எதிர்கால வளர்ச்சி இவை அனைத்தையும் சமநிலையில் வைத்தே முடிவுகள் எடுப்பவன். அடுத்தவர் தூண்டுதலுக்காக போகாமல் எந்த முடிவும் நேரடியான விளைவுகளுடன் தான் வரும் என்பதை புரிந்து கொள்பவன். பாடம் கேட்பார் பேச்சை மட்டும் கேட்டால் நாடு அழிவை நோக்கி சென்றுவிடும். தன் மக்களுக்கு நல்லது எது என்பதை சிந்தித்து பயிற்சியுடனும் சாமர்த்தியத்துடனும் முடிவுகளை எடுப்பவனே உண்மையான தலைவன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.